வாழும் உலகில் ஒவ்வொரு மனிதர்களும் தாங்கள் பெறுமதியானவர்கள், அடையாளம் மிக்கவர்கள் என்று அடிக்கடி மார்பில் தட்டி பேசிக் கொள்வதை நாம் காணலாம். யாருமே தாங்கள் பயனற்றவர்கள் என எண்ணுவதில்லை. இப்பேற்பட்ட சூழலிலேயே திருப்பணியாளர்கள் அனைவரும் நாம் இறையாட்சியின் பொருட்டு பயனற்றவர்கள் என உணர்ந்து கொள்ளுமாறு லூக்கா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எமக்கு அறிவுரை கூறுகின்றது. ஆண்டவர் இயேசு தமது சீடர்களை திருப்பணிக்கு அனுப்புவதை லூக்கா 10ஆம் அதிகாரம் 1-12 வரையுள்ள பகுதியில் நாம் படிக்கின்றோம். பணியாற்றிய சீடர்கள் இயேசுவிடம் மறுபடியும் திரும்பி வந்து, ஆண்டவரே, இறையாட்சியை பற்றி போதித்து பிசாசுகளை துரத்தி மற்றும் நோய்களை குணமாக்கினோம் என அங்கு பெறுமதியான வார்த்தைகளை எடுத்துரைத்தனர். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, இதோ இவைகள் அனைத்தும் கடவுளால் ஆற்றப்பட்டவைகள், நீங்கள் இவற்றுக்கு உரிமை கூறக்கூடாது என ஆலோசனை வழங்கி, பணியே முக்கியம் எனவும் பணியாளர் அல்ல என்பதையும் எடுத்து காண்பித்தார். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் திருமுழுக்கு யோவான் சீடர்களை அனுப்பி, வருகிறவர் நீர்தானா? இன்னும் ஒருவர் வர நாங்கள் காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், தொழுநோயாளர்கள் குணமடைகின்றனர், இறந்தவர்கள் உயிர் பெறுகின்றனர், முடவர்கள் நடக்கின்றார்கள் என கூறினார். இங்கு அதனை ஆற்றுபவர் யார் என்று இயேசு பேசவில்லை. தானே இவைகளை ஆற்றுவதாகவும் அவர் கூறவில்லை. மறுகரையில் இவைகளை கடவுளே ஆற்றுகின்றார் என மக்களுக்கு எடுத்து கூறுகின்றார். எனவே அன்புள்ளங்களே, எமது திருப்பணிகளில் சிறப்பாக பணிகளே மேன்மைப்படுத்தப்பட வேண்டியவர்கள் பணியாளர்கள் அல்ல, பணியே என்றுமே மேன்மைப்படுத்தப்பட வேண்டியதாகும். எனவே பணிகளில் இறைவனுக்குரிய மாட்சியையும் அவருக்குரிய வல்லமையையும் நாம் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். நாங்கள் வெறுமையான பணியாளர்கள். எங்களை கடவுள் தமது கருவியாக பயன்படுத்த தொடர்ந்தும் நாங்கள் பிரயாணப்படுவோமாக.